சட்டப்பேரவை தேர்தலையொட்டி மக்களிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டு கருத்துக்களை பெற்று வருகிறது புதிய தலைமுறை. தமிழகத்தை 4 மண்டலங்களாக பிரித்து இந்த கருத்தாய்வு நடத்தப்படுகிறது. இதில் முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு மக்கள் தெரிவித்த பதில்களை பார்க்கலாம். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கட்சி எது என்ற கேள்விக்கு மக்கள் அளித்துள்ள பதில்களை சதவிகிதத்தில் கணக்கிட்டோம். கிடைத்த முடிவுகளில் அதிமுக மற்றும் திமுக ஆகிய கட்சிகள் முதல் 2 இடங்களை பெறுகின்றன. அதற்கு அடுத்தபடியாக பாமக, தேமுதிக, பாரதிய ஜனதா, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மதிமுக என்ற வரிசையில் மதிப்பெண் பெறுகின்றன. மண்டல வாரியாக ஒப்பிடுகையில் வடக்கு மற்றும் தெற்கு மண்டலங்களில் அதிமுகவும், மத்திய மற்றும் மேற்கு மண்டலங்களில் திமுகவும் அதிக மதிப்பெண்களை பெறுகின்றன. அடுத்தபடியாக பாமக வடக்கில் 16.14%, மத்தியில் 11.06%, மேற்கில் 12.92% என மதிப்பெண்களை பெற்றாலும் தெற்கில் வெறும் 2.6%யே பெற்றுள்ளது. வயது வாரியாக பார்த்தால் 18 முதல் 25 தொடங்கி 50 வயதிற்கு மேற்பட்டோர் வரை அதிமுகவிற்கான மதிப்பெண்களை அதிகமாகவே அளித்துள்ளனர். இக்கேள்வியை பொறுத்தவரை மதிமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இளைஞர்களின் வாக்குகளை மிக குறைந்த அளவே பெறுகின்றன. அதாவது இரு கட்சிகளும் 1.13%யே பெறுகின்றன. பாலின வாரியாக பகுத்து பார்த்தால் ஆண்களை விட பெண்கள் அதிமுகவிற்கு அதிக மதிப்பெண்களை அளித்துள்ளனர். அதாவது ஆண்கள் 29.84%, பெண்கள் 31.53%.